இந்த சம்பவத்தை நினைக்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நடுக்கம் வந்துட்டு போகும். அன்னைக்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணி என் இடுப்பை சுத்தி கைய போட்டு இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க. அவங்க உடம்பு என் முதுகுல முழுசா உரச எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்ன மாதிரி ஆகிடுச்சு. வண்டி ஓட்டவே கை லேசா நடுங்குச்சு. அவங்க பிடியை விடல. முகத்தை என் தோள் மேல சாச்சுக்கிட்டாங்க. காத்துல அவங்க மூச்சுக்காத்து என் கழுத்துல படுறது எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அவங்களோட அந்த எதிர்பாராத நெருக்கம் என்னை என்னவோ பண்ணுச்சு. சாலையை தாண்டி என் கவனம் முழுக்க என் முதுகுல உரசிட்டு இருந்த அவங்க மேலதான் இருந்துச்சு. 10 நிமிஷத்துல அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு. வண்டியை நிறுத்தின பிறகும் அவங்க தலையை எடுக்கல. தூங்கிட்டாங்களான்னு நினைச்சு அண்ணி நூ மெதுவா கூப்பிட்டேன். 2வது தடவை கூப்பிட்டதும் தான் நிமிர்ந்தாங்க. அதுக்குள்ள வீடு வந்துடுச்சா ன்னு கேட்டுட்டு காய்கறி கூடையை வாங்கும்போது என்னை ஒரு மாதிரி கண் சிமிட்டி விஷமமா சிரிச்சுட்டே பார்த்தாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. படிக்கட்டுல ஏறி போற அவங்களையே குழப்பமா பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க? ரொம்ப இயல்பா நல்லாதானே இருந்தாங்க. எல்லாம் இந்த 2 மாசத்துல குறிப்பா கோயில்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான். அண்ணி பேரு வீணா. அண்ணன் ஆனந்தை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. என்னை விட 4 வயசு பெரியவங்க. அண்ணன் ஒரு கம்பெனியில சீஃப் அக்கவுண்டன்ட். நான் MBA படிக்கிறேன். அம்மா ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ். அப்பா தவறி 10 வருஷம் ஆகுது. அன்னிக்கு எப்பவுமே என் மேல உசுரு. எனக்கு பைக் வேணும்னு அண்ணன்கிட்ட சண்டை போட்டதே அவங்கதான். இது அசோக்கிற்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காத காய்கறியை வாங்கவே மாட்டாங்க. எனக்கும் அவங்கனா ரொம்ப பிடிக்கும். அம்மா திட்டுனா கூட குறுக்க போய் நிப்பேன். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரசனை. நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி அவங்க பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீணையை வாங்கி கொடுத்தேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தப்போதான் 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க 4 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். கூட்டம் அதிகம். நான் மட்டும் அர்ச்சனை தட்டு வாங்க கீழ போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரும்போது அண்ணி அம்மா தோள்ல சாஞ்சு அழுதுட்டு இருந்தாங்க. அண்ணன் தலையை தடவிக் கொடுத்து ஏதோ சமாதானம் சொல்லிட்டு இருந்தார். என்னாச்சும்மா ன்னு பதறிப்போய் கேட்டேன். அம்மா தள்ளி நின்ன 2 பேரை காட்டி அந்த பொறுக்கி பசங்க அண்ணிகிட்ட சொல்லவே நான் கூசுதுடா அண்ணாங்க. எனக்கு ரத்தம் கொதிச்சுடுச்சு. கையில இருந்த தட்டை அம்மாகிட்ட திணிச்சுட்டு அவங்க அசோக் நில்லுடா ன்னு கத்த போய் ஒருத்தன் சட்டையை கொத்தாக பிடிச்சு ஓங்கி கன்னத்துல ஒரு அறை விட்டேன். இன்னொருத்தன் எழும்ப அவனையும் நெஞ்சுல எட்டி மிதிச்சேன். அடிவாங்குனவன் சுதாரிச்சு திடீர்னு இடுப்புல இருந்து ஒரு கத்தியை எடுத்து என் மேல வீச அசோக் ன்னு அண்ணி அலறின சத்தம் கேட்டு நான் விலகுறதுக்குள்ள வலது கையில கத்தி ஆழமா கிழிச்சுடுச்சு. ரத்தம் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சுத்தி இருந்தவங்க அந்த 2 பேரையும் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணி துடிச்சு போயிட்டாங்க. அசோக் என்னடா இது? ஒரு ஆட்டோ பிடிங்க, டாக்டர்ட்ட போகணும் ன்னு அண்ணன் கிட்ட கத்தினாங்க. ஆட்டோல ஏறியதும் அண்ணன் என்னையே திட்டினார். ஏன்டா இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற? அதுக்காக நீயும் ரவுடி மாதிரி சண்டை போடுவியா? துஷ்டனை கண்டா தூர விலகணும். இப்ப பாரு கையை அப்படின்னு. அண்ணிகிட்ட அவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க. சும்மா இருக்க சொல்றியா ன்னு நான் கேட்டதுக்கு அவர் அமைதியா இருந்தார். அண்ணி ஆட்டோல அழுதுகிட்டே வந்தாங்க. டாக்டர் 10 நாள்ல சரியாகிடும்னு கட்டு போட்டார். அன்னைக்கு ராத்திரி என் ரூம்ல நான் படுத்திருந்தப்போ அண்ணி மருந்து போட வந்தாங்க. ரொம்ப வலிக்குதா அசோக்? இல்ல அண்ணி, லேசாதான். எல்லாம் என்னாலதானே. என்ன அண்ணி, உங்களுக்காக இந்த சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டேனா ன்னு இயல்பா கேட்டேன். அவங்க என்னை நிமிர்ந்து பார்த்தாங்க. அவங்க பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு. என் மேல அவ்வளவு பிரியமா உனக்கு? அண்ணாங்க. என் செல்ல அண்ணி மேல பிரியம் இருக்காதா? அண்ணேன். அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் என் கை மேல பட்டு தெரிச்சது. அவ்வளவுதான். அவசரமா கண்ணை துடைச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க நடவடிக்கையில அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது. டிவி பார்க்கும்போது என் தொடையும் தோளும் உரசும்படி நெருக்கமா வந்து உட்காருவாங்க. ரிமோட் எடுக்குற சாக்குல என் மேல படுற மாதிரி குனிவாங்க. நான் எக்ஸர்சைஸ் பண்றத சமையல் கட்டுல இருந்து ஓரக்கண்ணால பார்ப்பாங்க.
சாப்பிடும்போது என் தலையை கோதி விட்டு என் முகத்தை அவங்க இடுப்போட சாச்சுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க தொடும்போது என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். மனசுக்குள்ள ஒரு தவிப்பு வரும். ஆனா அவங்க அண்ணி அம்மா மாதிரிங்கிற நினைப்புல அந்த உணர்ச்சிகளை நான் அடக்கிப்பேன். ஆனா அவங்க என் மௌனத்தை சாதகமா எடுத்துக்கிட்டு எல்லை மீறுற மாதிரி தோணுச்சு. இத வளரவிடக் கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு வீட்ல யாரும் இல்லை. நான் ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். சமையல் வேலை முடிச்சுட்டு வந்தவங்க பின்பக்கமா வந்து என் கழுத்தை கட்டிக்கிட்டாங்க. சாயங்காலம் எங்கயாவது வெளியே போலாமாடா எங்க அண்ணி ன்னு நெளிஞ்சுகிட்டே கேட்டேன். கோயிலுக்கு போலாமா? சரி அண்ணி, கையை எடுங்க ன்னு அவங்க கையை விலக்கிட்டு திரும்பி பார்த்தேன். கொஞ்ச நேரம் என்னையே உற்று பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு குனிஞ்சு என் கன்னத்துல அழுத்தமா ஒரு முத்தம் வச்சாங்க. எனக்கு எங்க இருந்துதான் அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சுன்னு தெரியல. எழுந்து பளார்னு அவங்க கன்னத்துல அரைஞ்சிட்டேன். ஏன் இப்படி தினவெடுத்து அலையுறீங்க ன்னு வார்த்தையை விட்டுட்டேன். அவ்வளவுதான். அவங்க முகம் அப்படியே சுருங்கிடுச்சு. உதடு துடிக்க, என்னை உடம்பு சுகத்துக்கு அலையுறவன்னு நினைச்சுட்டியா ன்னு கேட்டுட்டு அழுதுகிட்டே உள்ள ஓட்டிட்டாங்க. எனக்கே தடுமாற்றமா இருந்துச்சு. நான் அப்படி அடிச்சிருக்க கூடாது. அண்ணன் கூட அவங்க மேல கை வச்சது இல்ல. வார்த்தையால வேற காயப்படுத்திட்டேன். ஒரு குற்ற உணர்ச்சியோட ரூமுக்கு போனேன். அவங்க கட்டில்ல குப்புற படுத்து அழுதுட்டு இருந்தாங்க. சத்தம் வரல, ஆனா முதுகு மட்டும் விம்மி விம்மி அடங்குச்சு. நான் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க தோளை தொட்டேன். சாரி அண்ணி, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. ப்ளீஸ் எழுந்திரிங்க. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பண்றீங்க ன்னு கேட்டேன். அவங்க அழுகை நிக்கல. அழாதீங்க அண்ணி, வேணும்னா நீங்களும் பதிலுக்கு என்னை அடிச்சுடுங்க ன்னு அவங்க கையை எடுத்து என் கன்னத்துல வைக்க போனேன். திடீர்னு எழுந்தவங்க என்னை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க உடம்போட வெப்பம் என் நெஞ்சுல முழுசா உரைச்சது. மூச்சுக்காத்து வேகமா வந்து பட்டுச்சு. எனக்கு இப்போ விலகிக்க தோணல. அவங்க தலையை கோதி விட்டு சாரி அண்ணி அண்ணேன். அவங்க முகத்தை உயர்த்தி என் கண்ணை பார்த்துட்டே என் உதடுகள்ல முத்தம் வச்சாங்க. நான் பதறி போய் விலக பார்த்தேன். ஆனா அவங்க என் தலையை அழுத்தி பிடிச்சு விலக விடாம செஞ்சாங்க. அந்த நெருக்கம், அந்த வாசனை, அந்த வெப்பம் என்னை என்னவோ பண்ணுச்சு. எனக்குள்ள இருந்த அத்தனை தயக்கமும் உடைஞ்சு நான் மெதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு வாங்க விலகினோம். இது தப்பில்லையா அண்ணி? அண்ணனுக்கு பண்ற துரோகம் இல்லையா ன்னு தழுதழுத்த குரல்ல கேட்டேன். நான் அப்படி நினைக்கல அசோக். உங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். ஆனா அவர் ஒரு கோழை. அன்னைக்கு கோயில்ல எனக்காக துடிச்சு போனது நீதானே. என் ரசனை தெரிஞ்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றது நீ. அவருக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாது. எந்த பொண்ணுக்கும் தன் மேல பிரியமா உரிமையா இருக்கிற ஆம்பளையத்தான் பிடிக்கும். அப்படி பார்த்தா நீதான் என் புருஷன். அவங்க விளக்கம் என்னை பேசவிடாம பண்ணிடுச்சு. அவங்க அன்பு என்னை முழுசா கரைச்சுடுச்சு. நான் அவங்க நெத்தியில முத்தம் வச்சேன். அவங்க இன்னும் நெருக்கமா சாஞ்சுக்கிட்டு நீ எனக்கு வேணும் அசோக். என் அழகை நான் உனக்கு கொடுக்கணும் ன்னு காதருகில் கிசுகிசுத்தப்போ அந்த அறையின் அமைதி இன்னும் கனமாச்சு. நான் சம்மதமா தலையாட்டினதும் அவங்க என்னை மெத்தையில சாயச்சாங்க. என் ஷர்ட்டை அவங்களே கழட்டுனாங்க. அவங்க புடவையை தளர்த்தினதும் அவங்களோட முழுமையான அழகு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. என் மேல சாய்ஞ்சு ஜிம்முக்கு போய் இறுகியிருந்த என் உடம்பை ரொம்ப ஆசையா வருடினாங்க. என் தோள்பட்டையில நெஞ்சுல அவங்க பற்கள் லேசாக பட்டப்போ எனக்குள்ள ஏதோ மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க மூச்சுக்காத்து என் சருமத்துல பட்டு அந்த அறை முழுக்க ஒருவிதமான மயக்கத்தை உருவாக்குச்சு. உடம்பை கல்லு மாதிரி வச்சிருக்கடா ன்னு முணுமுணுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ணி அண்ணேன். எந்த பொண்ணு பார்த்தாலும் சொக்கி போயிடுவா ன்னு சொல்லிட்டே அவங்க உடைகள்ல இருந்து முழுசா விலகினாங்க. அவங்களோட அந்த வெண்மையான மேனியை இவ்வளவு நெருக்கத்துல பார்த்ததும் எனக்குள்ள நடுக்கம் ஆரம்பிச்சது. என்னோட கைகளை எடுத்து அவங்க மேல வச்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்பரிசம் அவ்வளவு மென்மையா பட்டு போல இருந்துச்சு. நான் அவங்களை 2 கைகளாலும் அணைச்சு அந்த நெருக்கத்தை முழுசா அனுபவிச்சேன். எங்க 2 பேரோட மூச்சுக்காத்தும் ஒன்னோடு ஒன்னு கலந்து அறையோட நிசப்பத்தை கலைச்சுட்டு இருந்துச்சு. அவங்க உதடுகள் என் மேல பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புதுவிதமான தவிப்பு பிறந்துச்சு.
அவங்களோட தொடுதல்ல என்னோட கட்டுப்பாடுகள் மொத்தமா உடைஞ்சது. அவங்க என்னை இன்னும் ஆழமா முத்தமிட்டபடி என் உடம்போட ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சு என் ஆண்மையின் உணர்ச்சிகளை அவங்க கைகளாலும் உதடுகளாலும் உசுப்பி விட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த எல்லையற்ற நெருக்கத்துல நான் நிஜமாவே சொக்கி போயிட்டேன். என்னால அந்த சுகத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. என் உடம்பு முழுக்க ஒருவிதமான மின்சாரம் பாய்ஞ்சுட்டே இருந்துச்சு. நான் இன்பத்துல துடிச்சேன். எப்படிடா இருக்கு ன்னு அவங்க மூச்சு வாங்க கேட்டப்போ ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி ன்னு சொன்னேன். அடுத்து நான் அவங்களுக்கு அந்த அன்பை திருப்பிக் கொடுக்க நினைச்சேன். அவங்களை மெத்தையில படுக்க வச்சு அவங்க மேனி எங்கும் என் உதடுகளால் ஸ்பரிசித்தேன். அவங்க கழுத்து வயிறு தொப்புள்னு இறங்கி அவங்க பெண்மையின் மிக நெருக்கமான அந்த ரகசிய இடத்தை நான் அடைஞ்சப்போ அன்னிக்கு வார்த்தைகளே வரல. கண்களை இருக்க மூடி அசோக் ன்னு மட்டும் முனகிட்டே என் தலையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. என் உதடுகளும் நாக்கும் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பரிசத்துல அவங்க உடம்பு ஒரு வில்லு மாதிரி வளைஞ்சது. அவங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த இயல்பான வாசனை என்னை போதையின் உச்சத்துக்கே கொண்டு போச்சு. அசோக், என்னால முடியலடா, நீ என் பக்கத்துல வாடா ன்னு அவங்க தவிப்போட கூப்பிட்டாங்க. நான் எழுந்து அவங்க மேல படர்ந்தேன். 2 பேரோட உடம்பும் நெருக்கமா பின்னிக்கிச்சு. அவங்களுக்குள்ள நான் நுழைய முயன்றப்போ அவங்க உடல் அந்த புது நெருக்கத்துக்கு தயாரா இல்லை. ஒரு சின்ன தவிப்பும் வலியும் அவங்க முகத்துல தெரிஞ்சது. அவசரப்படாதடா, அன்னிக்கு வலிக்குது, மெதுவா ன்னு அவங்க வலியை பொறுத்துக்கிட்டு எனக்கு வழிகாட்டினாங்க. நான் ரொம்ப கவனமா அவங்க கண்களை பார்த்துக்கிட்டே என்னோட காதலை அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பதிச்சேன். அவங்க முகத்துல வலியும் அதே சமயம் ஒரு விடுதலையான இன்பமும் தெரிஞ்சது. ஆம், இப்ப மெதுவா பண்ணு ன்னு அவங்க முனக நான் அந்த லயத்துக்குள்ள என்னை பொருத்திக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் என் வேகத்தை கூட்ட கூட்ட அண்ணி என் கழுத்தை இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க. அவங்க நகம் என் முதுகுல பதியுற அளவுக்கு ஒரு உணர்ச்சி போராட்டம். அந்த அறையில ஓடுற ஃபேன் சத்தத்தை தாண்டி இங்க 2 பேரோட மூச்சு இரைப்பு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அவங்க என்னை தழுவிக்கிட்ட விதம், என்னை பலமா பிடிச்சுக்கிட்ட அந்த பிடி, எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்த அத்தனை வருஷ காதலும் ஏக்கமும் வெளிப்படுற மாதிரி இருந்துச்சு. கடைசியா ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒட்டுமொத்தமா உச்சத்தை அடைஞ்சோம். என் முழு பலமும் அடங்கி மூச்சு வாங்க அவங்க நெஞ்சுல முகத்தை புதைச்சு படுத்துக்கிட்டேன். அண்ணி ஒண்ணுமே பேசல. ரொம்ப நேரத்துக்கு என் தலையை கோதி விட்டுக்கிட்டே என் நெத்தியிலையும் கன்னத்துலையும் உதட்டுலையும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த முத்தத்துல காமத்தை தாண்டி ஒரு ஆழமான நிம்மதியும் அன்பும் நிறைஞ்சிருந்துச்சு.